நேத்து மதுரையில தமிழக வெற்றி கழகத்தோட இரண்டாவது மாநில மாநாடு பிரம்மாண்டமா நடந்து முடிஞ்சிருக்கு. தளபதியோட ஸ்பீச் எதிர்பார்த்த மாதிரி ஒரு தரமான ஸ்பீச்சா இருந்தது. ஆளும் கட்சியை மட்டும் இல்லாம எல்லாத்தையுமே தளபதி போட்டு தாக்கிட்டாரு. இருந்தாலும் இதுல பயங்கரமா அடி வாங்கினது திமுக தான். இப்போ திமுக என்ன பண்றதுன்னு தெரியாம மொழி பிதுங்கி நிக்கிறாங்க. ஏன்னா சோசியல் மீடியால தளபதியோட ஸ்பீச் தான் ட்ரெண்டிங்ல போய்கிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சூழல்ல இப்ப திமுக தளபதிக்கு எதிராக ஒரு விஷயத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். தமிழக வெற்றி கழகத்தோட இரண்டாவது மாநில மாநாட்டுக்காக தமிழ்நாடே எதிர்பார்ப்போட காத்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த மாநாட்டுக்கு எப்படியாவது குடைச்சல் கொடுக்கணும் அப்படின்ட்டு திமுக ஏதாவது ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அது எல்லாத்தையுமே சமாளிச்சு நேத்து பிரம்மாண்டத்தின் உச்சமா இந்த மாநாடு நடந்து முடிஞ்சிருக்கு. எப்படி அதிமுக செல்வி ஜெயலலிதாவை அம்மா அப்படின்ட்டு பெரிய அளவுல உருவாக்குனாங்களோ அதே மாதிரி திமுக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை அப்பா அப்படிங்கிற பேரை வச்சு பெரிய அளவுல உருவாக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா திமுகவோட கனவு கோட்டைய நேத்து தளபதி மொத்தமா செதைச்சிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு அப்பா அப்படிங்கிற பேரை செதைச்சு அங்கிள் அப்படிங்கிற பேரை தளபதி உருவாக்கிட்டாரு. இதை பொறுத்துக்க முடியாம இப்ப திமுகவினர் கதறிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம தளபதியோட ஒரு பழைய போட்டோவை இப்ப திமுகவினர் சோசியல் மீடியால பரப்பிட்டு இருக்காங்க. அந்த பழைய போட்டோ எது அப்படின்னா தளபதியோட அப்பா எஸ். ஏ. சந்திரசேகர், மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி, அதுக்கப்புறம் நம்ம தளபதி, இவங்க 3 பேருமே இருக்கிற மாதிரியான ஒரு போட்டோ தான். எஸ். ஏ. சந்திரசேகரோட ஏதோ ஒரு திறப்பு விழா நிகழ்ச்சியில மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி கலந்துகிட்டாரு. அந்த போட்டோவை வச்சுதான் இப்ப திமுகவினர் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, நம்மால் பயனடைந்தவர்கள் நம்மிடம் நன்றி காட்டுவார்கள் என்று எதிர்பார்க்க கூடாது என்பதே என் பொது வாழ்வில் நான் கற்றுக்கொண்ட பெரும் பாடம் அப்படின்னு கருணாநிதி சொன்ன ஒரு வாக்கியத்தை இப்ப சோசியல் மீடியால திமுகவினர் இந்த போட்டோ கூட சேர்த்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஜோசப் விஜய் அப்படின்னு பாஜக சொல்லும் போது விஜய்க்கு ஆதரவா திமுக நாங்க தான் வந்து நின்னோம். சர்க்கார் படத்துல அதிமுக பெரிய அளவுல பிரச்சனை கொடுத்தப்ப விஜய்க்கு ஆதரவா திமுக நாங்க தான் நின்னோம். ஆனா விஜய் இப்ப இது எல்லாத்தையுமே மறந்துட்டு நன்றியே இல்லாம பேசியிருக்காரு அப்படின்ட்டு திமுகவினர் சோசியல் மீடியால பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்துல என்னோட கருத்து என்ன அப்படின்னா, தளபதிக்கு பிரச்சனை வந்தப்ப திமுக தளபதிக்கு ஆதரவா நிக்கல. ஏன்னா அவங்க எதிரிய விமர்சனம் பண்ணி பேசணும், அதுக்காக மட்டுமே தளபதிக்கு சப்போர்ட் பண்ணாங்களே தவிர தளபதிக்கு முழு மனசோட ஆதரவு தெரிவிச்சு அவங்க ஒரு நாளும் பேசல அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. ஓகே நண்பா, இந்த நியூஸை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.